இந்த மேடையில் புத்தகம் என்ன செய்யும் என்கின்ற தலைப்பில் உங்களோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றமையை என் வாழ்நாளில் மிக முக்கியமான வாய்ப்பாக நான் கருதுகிறேன். எனக்கு முன்னால் பேசிய பாவலர் அறிவுமதி அவர்கள் பழந்தமிழ் இலக்கியங்களிலிருந்து எடுத்து நம்முடைய மரபையும் மாண்பையும் நமக்கு முன்னால் விதைகளாக தூவிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு அரசு அலுவலராக இருந்தவர் படைப்பாளியாக உயர்ந்து நான் எப்படி உயர்ந்தேன் என்பதனை இந்த உலகத்திற்கு சொல்லும் முகமாக இன்றைக்கு மேடையை இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தனலட்சுமி கல்லூரியின் செயலர் அவர்கள் மேடையில் இருக்கிறார். பப்பாசியை சார்ந்த தோழர் முருகன் அவர்கள் அவையில் இருக்கிறார். நம்முடைய இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பண்பாட்டு மன்றத்தின் தலைவர் சரவணன் அவர்கள் இருக்கிறார். செயலர் அரவிந்தன் அவர்கள் இருக்கிறார். தோழர்கள் எல்லாம் இங்கே குழுமி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்கள் அத்துணை பேரையும் என் இன் தமிழால் வணங்கி புத்தகம் என்ன செய்யும் என்கின்ற தலைப்பில் உங்களோடு சேர்ந்து சில நிமிடங்கள் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். நான் உங்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் அறிவுமதி அவர்களினுடைய அந்த தமிழும் அவர் சொல்லுகின்ற பாடல்களையும் நான் தமிழ் அறிந்த காலம் முதல் கற்றுக்கொண்டே இருப்பவள். அவர் சொல்லுகின்ற இந்த மேடையில் அவரை காட்டிலும் அவர் பேச்சை காட்டிலும் நான் உங்களைத்தான் கவனித்துக் கொண்டிருந்தேன். எந்த அளவிற்கு இந்த பேச்சை நீங்கள் உள்வாங்குகிறீர்கள், எந்த அளவிற்கு நீங்கள் இந்த வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக கருதுகிறீர்கள் என்றவாறுதான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். எல்லோரும் காத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதோ என்னுடைய பேச்சு நிகழ்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தக கண்காட்சியிலும் பேச்சு மேடை நிறை உறும் அந்த வினாடியில் பெரம்பலூரில் என் பேச்சு தொடங்குகிறது. இங்கே நிறைய பெண்களும் ஆண்களும் செல்போன்ல நான் பேசுறத ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆஃப் பண்ணிடுங்க. அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். இதுவரைக்கும் என்னை எதில் பார்த்துருக்கிறீங்க? யூடியூப்ல தானே. இன்னைக்கும் அதில் தான் பார்க்கணுமா? நேரில் வந்திருக்கேன்ல, அனுபவிக்கலாம். நம் மக்களுக்கு அனுபவிக்கிறதுனா என்னன்னே தெரியாது. எதையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லையோ அதையெல்லாம் ஆவணப்படுத்துகிறோம். எதையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் ஆவணப்படுத்தாமல் விட்டு விடுகிறோம் என்கின்ற கவலையோடு தான் இந்த விஷயத்தை உங்களோடு நான் பகிர்கிறேன். புத்தகம் என்ன செய்துவிடும்? அது என்ன செய்தது? இதோ இந்த அறிவுமதியை என்ன செய்திருக்கிறது? ரவிக்குமாரை என்ன செய்திருக்கிறது? இதோ லட்சக்கணக்கான புத்தகங்களை கடல் போல் இங்கே கடைவிரித்து இருக்கிறார்களே, அந்த புத்தகங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் என்ன செய்துவிடும்? நான் இப்படி சொல்கிறேன் தோழமைகளே, வாசிப்பதற்கான வாய்ப்பு பெற்றவர்கள் பாக்கியசாலிகள். உங்களுக்கு ஒரு பேருண்மையை சொல்லுகிறேன். என் முதுமைக்காக நான் காத்திருக்கிறேன். இறை அருளால் அந்த முதுமையினுடைய எல்லையை அடைகின்ற வரைக்கும் இந்த உயிர் இருக்குமானால் நான் படிப்பதற்கு ஆயிரக்கணக்கான புத்தகங்களை நான் பட்டியல் போட்டு வைத்திருக்கிறேன். கண்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் பிரார்த்தனை. வாசிப்பு என்ன செய்யும்? நீங்கள் நான் யூடியூபில் பேசியது யூடியூபில் வந்திருக்கிறது. உண்மையில் நான் சொல்லுகிறேன், புத்தகம்தான் இன்றைக்கு என்னை இந்த நிலையில் நிறுத்துவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. எந்த புத்தகத்தை நீ தலை குனிந்து படிக்கிறாயோ அது உன்னை இந்த சமூகத்தில் தலை நிமிர வைக்கிறது. எந்த புத்தகம் என்பதில் கவனம் கொள்ளுங்கள். பல புத்தகங்கள் நம்மை தலைகுனிய வைக்கக்கூடிய மூளை செலவையை செய்த வண்ணம் இருக்கின்றன. நல்லா படிச்சுட்டா என்ன தெரியுது தெரியுமா? புத்தகத்தை காலில் தொட்டா என்ன செய்யலாங்க? தொட்டு கும்பிடணும்ல. இல்ல காலால எட்டி உதச்சி தீயில போடலான்னு தெரியும் படிச்சா.
சில புத்தகங்கள் இருக்கு, ஒரு கெட்ட வார்த்தையை எழுதி நான் அரபியில போடுறேன். நமக்கு அரபி குரானுடைய எழுத்து தானே. இப்ப நான் சமஸ்கிருதத்துல ஒன்னு கெட்ட வார்த்தை ஒன்னு எழுதி போடுறேன், அது வேதங்களினுடைய எழுத்து தானே. வாசித்து பொருள் தெரியாதவர்கள் காலில் அது பட்டவுடன் எடுத்து பாட்டாங்க, அடடா சமஸ்கிருதம், ஐயோ அரபின்ன உடனே கண்ணில் ஒற்றிக் கொள்வார்கள். ஆனால் அது கெட்ட வார்த்தையாக இருக்கும். பொருள் புரிந்து வாசிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு வருகிறதோ அவர்கள் இந்த உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய சில விஷயங்களை விட்டு செல்கிறார்கள். ஒன்னும் இல்லை, இந்த கடைகளில் இருக்கக்கூடிய புத்தகங்களுக்கு மட்டும் நீங்க சவுண்ட் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வால்யூம் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? என்ன ஆகும்? இப்படி சொல்கிறேன், ஒவ்வொரு புத்தகமும் ஒரு ஆயுளை காவு கேட்கிறது. ஒவ்வொரு பதிப்பாளனும் ஒவ்வொரு எழுத்தாளனும் ஒரு புத்தகத்தை முழுமையாக வடிவமைத்து தகுதியான புத்தகத்தை இந்த சமூகத்திற்கு கொடுப்பான் என்றால் அது அவனுடைய வாழ்வைத்தான் காவு கேட்கும். நான் இதை முன்னமேயே சொல்லியிருக்கிறேன், நினைவுபடுத்திக் கொள்வதற்காக மறுபடியும் சொல்கிறேன். எந்த புத்தகத்தையும் நாம் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது என்கிறார் ஒரு மாபெரும் பேரறிஞர், வெளிநாட்டுக்காரர். காசு கொடுத்து புக்கை வாங்கவே முடியாதான். நான்லாம் காசு கொடுத்து தான் வாங்குவேன். என் ஃப்ரெண்டு சொன்னான், பர்வீன் எந்த புக்கையும் கடனா கொடுத்துறாத. ஏன்? என்கிட்ட இருக்கிற புக்கெல்லாம் அப்படி வாங்கப்பட்டவை தான். கூச்சமே இல்லாம துட்டே கொடுக்காம வாங்குற ஒரே பொருள் புக்கு. புத்தகத்தை காசு கொடுத்துதான் நான் வாங்குகிறேன். ஆனால் அந்த அறிஞன் சொல்லுகிறான், இல்லை, நீ ஒருபோதும் ஒரு புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதில்லை. ஆச்சரியமாக இருந்தது. கீழே படித்து பார்த்தேன். அவன் சொல்கிறான், நீ வாங்கியதெல்லாம் காகித கூலியும் அச்சு கூலியுமே தவிர எந்த புத்தகத்தை யாரால் காசு கொடுத்து வாங்கிவிட முடியும்? காசு கொடுத்து சிந்தனைகளை வாங்கிவிட முடியுமா? எந்த காசு கொடுத்தும் யாருடைய சிந்தனையையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம் கையில் ஒரு புத்தகம் வந்திருக்கிறது என்றால் அது நாம் செய்த முன்வினையின் பயன் அல்லது இந்த காலத்தில் நாம் செய்த அறத்தின் பயனாக அந்த புத்தகம் நம் கைக்குள் வந்திருக்கிறது. எனக்கு தெரிந்த பல பேர் நிறைய புக்கு வாங்கிட்டு போறீங்க. பெரம்பலூர்ல தரேஸ் அகமது அவர்கள் வருவதற்கு முன்னால் புத்தக கண்காட்சி இல்லைங்க. அதற்கு முன்னால் பல்வேறு சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருந்த ஊர் தான் இந்த ஊர். கல்வி என்கின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்த கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரம்பலூர் வேறு, கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக் கொண்டதற்கு பின்னால் தமிழகத்தில் பெரம்பலூரின் நிலை வேறு. இது வரலாறு. நான் பேசுவது வரலாறு. வாசிக்க மட்டும் கற்றுக்கொண்டால் போதும், முன்னால் இருக்கின்றவன் என்ன பேசுகிறான் என்பது நமக்கு புரிந்து போகிறது. அதற்காகத்தானே வாசிக்க வேண்டும் என்கிறோம் நாம். நான் வாசிக்கிறேன். யாராரோ எனக்கு சொல்லிக் கொடுத்தவை எல்லாம் மூளையில் கசடாக இருக்கிறது. நான் படித்து தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது என் மன உணர்விலே வரக்கூடிய புத்தி என்பது வேறாக இருக்கிறது. யாரோ ஒருவர் படித்து சொல்லுவது வேறாக இருக்கிறது. இப்ப நான் பல இடங்கள்ல சொல்லி இருக்கேன். 13 வயது எனக்கு. நான் பொன்னியின் செல்வன் படிக்கும்போது, அறிவுமதி அண்ணனுக்கு தெரியாதுங்கிறதுனால சொல்றேன். எனக்குன்னு ஒரு கனவு பாத்திரம் ஒன்று இருந்ததண்ணா. சத்தியமா நான் 14 வயசு வரைக்கும் நம்பினேன். மாடியிலிருந்து, மொட்டை மாடியில் எங்க வீடு, எட்டி பார்க்கும்போது பஞ்ச கல்யாணி குதிரையில வந்தியத்தேவன் வருவான். சொல்றேன்ல, கேளுங்க. மேல இருந்து கீழே குதி, என்னை உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்கிறதெல்லாம் கனவு. அப்படிங்க வந்தியத்தேவன் மனசுல அப்படி இருந்தது. வந்தியத்தேவன் படம் பார்த்தனா, நல்ல வேளை அவன் வரலைங்க. ஏனென்றால் அந்த வந்தியத்தேவன் என் வந்தியத்தேவன் இல்லை, அது மணிரத்னம் சாருடைய வந்தியத்தேவன். நம் அனுபவங்களை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் வாசிக்க வேண்டும். நம்முடைய மன பரப்பிலே அந்த விஷயங்களை உள்வாங்குவது என்பது வேறு, யாரோ ஒருவர் சொல்லி ஒரு விஷயத்தை கேட்பது என்பது வேறு. அந்த அனுபவத்தை நான் இப்படி சொல்லுகிறேன். நான் பல இடங்களில் இதை
பதிவு செய்ததில்லை. இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சியில் பதிவு செய்கிறேன். சில நூல்கள் அழவைக்குங்க. சில நூல்கள் 40 பக்கம் அப்படி சரையில் படிச்சிருவேன். சில நூல்களை 2 பக்கத்துக்கு மேல தாண்ட முடியாதுங்க. 3வது பக்கத்திற்கு போகவே முடியாது. 18-20 தடவை அந்த 2 பக்கங்களையே படித்துக் கொள்ள சொல்லும். அது சில புத்தகங்களை படித்துவிட்டு நான் யோசித்து பார்த்திருக்கிறேன். 36 மணி நேரம் ஒரு இடத்தில் அசையாமல் உட்கார்ந்து இருந்திருக்கிறேன். நான் அண்ணா கரினினான்னு ஒரு புக்குங்க, டால்ஸ்டாய் எழுதிய புத்தகம். படிச்சுட்டு குளிக்கல, சாப்பிடல, தூங்கல, அப்படியே உட்கார்ந்து இருக்கேன். புத்தகம் என்ன செய்யும்? இதைத்தான் செய்யும். பாரதி சொல்கிறான், துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி. மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து. நான் சொல்லவா? மனச வெளுக்கும் சாம்பல் புத்தகம். அது நம்மளை கழுவிடுங்க, நம்மளை கழுவிடும். அந்த புத்தகங்களாக தேடி நம் கையில் கிடைத்தால் நாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். பெண்களை பற்றி பேசினார் அறிவுமதி. பரத்தையர் பெண்களை பற்றி பேசினால், நான் இங்கே அமர்ந்து கொண்டு பரணி பாடுவது போல் அவர் பாடிக்கொண்டிருந்தார். நானும் அவர் பக்கத்தில் நின்று கொண்டு பெண்களின் முகத்தை மட்டும் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த முகத்தில் அவர்களுக்கு நேர்ந்த துன்ப அலைகளை நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். பேய் மகளிரை பற்றி அவர் பேசுகிறார், நான் உங்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். என்ன வேதனை செய்கிறது ஒரு சொல், நம்ம என்ன செய்கிறது? யாரும் மற்ற வெளியில் என்னுடைய மூளைக்குள் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை திறந்து விட்டு அதற்குள் என்னை உலாவரச் செய்கிறது ஒரு நல்ல நூல். ஐயா சொல்வார், நான் சொல்லி பல தடவை நீங்க கேட்டிருக்கீங்க, வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் சொல்வார், நூல்னு ஏன் தெரியுமா பேர் வச்சான் தமிழ? ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல் நுழைந்தால் இதயத்தில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்பார் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான். அறிவுமதி அண்ணனுடைய புக்க நட்பு காலம்னு ஒரு புக்கு போட்டிருக்கார். பல கவிதைகள் இருக்கு, அப்படியே படிச்சுட்டே போனேன். சட்டுன்னு ஒரு கவிதை இருந்தது. 10 வயது குழந்தைகளுக்கு, என்ன வயது 40க்கு மட்டும் தெரியுதா நான் எப்படி வாழறதுன்னு சில பேர் சொல்றாங்க. ஒருத்தர் 60 வயசுல கேவலமா நடந்துகிட்டார். அவர்கிட்ட 60 வயசு ஆயிடுச்சு இப்படி நடந்துக்கிறீங்களே. சொன்னார் பாருங்க பதில், 60 வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இதற்கு முன் நான் இந்த வயதில் இருந்ததில்லை. எல்லாம் புது அனுபவம் தானே, எல்லாமே புது. அவர் நட்பு காலத்துல ஒரு 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 கவிதை சொல்றாருங்க. ஆடை விலகியது, ஆடை விலகியது, சரிசை என்றான் காதலன், சரிசைதான் நண்பன். இந்த வித்தியாசம் இருக்குல்ல, இந்த வித்தியாசத்தை அவர் சொல்லிட்டு போயிட்டார்ல. எனக்கு பிடிச்ச ஒரு கவிதை இருக்குது அவருடையது, மனதை கழுவிய கவிதை. பெண்ணினுடைய வலி குறித்த அவருடைய கவிதை அவருடைய புத்தகத்தில் தான் படித்தேன். அவர் சொல்கிறார், பெண்ணிற்கான வலி இந்த உலகம் அறிந்து கொள்வதே இல்லை. அதை குறித்து எழுதியிருப்பார். அவர் ஒரு ஆண் தாய் தான் எழுதியிருப்பார். தொட்டிலில் குழந்தையின் அழுகுரல், வரப்பில் பண்ணையார், வயலில் சொட்டியது தாய்ப்பால். இந்த வலியை இப்படி எழுத முடியுமா? ஒரு வலியை எழுதுகிறார். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், எத்தனையோ ஆண்டு காலமாக என் புத்தியிலே சொல்லப்பட்டு வந்த அந்த கசடு என்கின்ற அந்த திரையை ஒரு வெளிச்சம் பாய்ச்சி நகர்த்துகிறது என்றால் அது புத்தகம். சமீபத்தில் ஒரு புத்தகத்தை அப்படி படிச்சு இப்படி திருப்பி பார்த்த பாப்லோ நெருடா எழுதிய ஒரு சிறிய ஆங்கில குறிப்பை அந்த எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். திமு அப்துல் காதர் அவர்கள் எழுதிய கம்பனை குறித்த ஒரு புத்தகம். பாப்லோ நெருடாவை பற்றி எழுதுகிறார். வாட் இஸ் லைட்? வெளிச்சம் என்றால் என்ன? எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறோம் வெளிச்சம் என்றால் என்ன என்று. எத்தனையோ பேருக்கு
எங்க அப்பா சொல்வார், நிழலை பார்த்து பயப்படுவேன் நான். இரவு எழுந்திருச்சு பாத்ரூம் போனோம்னா என் நிழலை பார்த்து நானே பயப்படுவேன். அப்பா சொல்வார், நிழலை பார்த்து பயப்படாத சுல்தானா, எங்கேயோ வெளிச்சம் இருந்தால் தானே நிழல் வரும். இந்த சொல் எனக்கு பிடித்திருக்கிறது. ஆனாலும் வெளிச்சம் என்றால் என்ன என்று தெரியவில்லை. பாப்லோ நெருடா சொன்னதாக பீமோ அப்துல் காதர் புத்தகத்தில் பதிவு செய்கிறார், light I cannot explain what it is actually, but some extent I can explain it is a shadow of God. அது இறைவனின் நிழல்ங்கறாங்க அவரு. இறைவன் ஒருவன் இருந்தால், அவனின் நிழலே இப்படி இருந்தால் அவன் எப்படி இருப்பான்? இந்த கனவை, இந்த கருத்தை அப்படி திறந்து மடை திறந்த வெள்ளம் போல் ஒரு எழுத்தாளனால் செய்துவிட முடியும். இப்ப பாருங்க, நட்பு அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. இந்த நட்புங்கிற சொல் வர்றதுக்கு முன்னால நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். 7ஆம் நூற்றாண்டில் மொழி ரொம்ப முக்கியம் ஐயா, இங்க எல்லாருக்குமே சொல்றேன், கத்துக்கோங்க. இன்றைய இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? வாசிக்க தெரியலீங்க. ஒரு டீச்சரா சொல்ற, மொழி ஆசிரியை நான், அவ்வளவு பிழைங்க. ஒரு சென்டென்ஸ் எழுத தெரியல. இந்த துக்கம் ஏன் தெரியுமா? இந்த சமூகத்திற்கு இந்த பிசாசு ஒண்ணு கையில வச்சிருக்கீங்களா, ஒரு கொல்லிக்கட்டை, அதால வந்த வேண யாருமே அதை எழுதி பழகுவதே இல்லை, எல்லாம் தட்டி பழகுறோம். இன்னொரு ஒரு பெரிய விஷயம், சிரமமான காரியம் என்னன்னா, என்ன எழுத விட மாட்டேங்குதுங்க. அதுவே எழுதிக்குது. நான் வேதான் எழுதுறேன், அது வேலை அப்படி, ஆனா உடனே அதை தட்டிடுறேன். என்னது இது? கற்றல் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கின்ற பொழுது எப்படி மொழியை நான் சொல்லிக் கொடுப்பேன்? நான் தமிழச்சிங்க, என் மதம் எதுவாகவும் இருக்கலாம், ஆனால் என் மதத்தை காட்டிலும் என் இனம் எனக்கு என் சமூகத்தில் மிக முக்கியம் என்று களமாடி கொண்டிருக்கின்றவள் நான். என் இனம் முக்கியமானது எனக்கு, என் மொழி முக்கியமானது எனக்கு. இப்ப வணக்கம் சொல்றோம்ல, என்ன அர்த்தங்க? சொல்லி கொடுத்துருப்பாங்களே பெரியவங்க வந்தா ஏன் மரியாதை செலுத்தணும். அப்புறம் பணிவு. ஏன் மரியாதை செலுத்தணும்? எனக்கு முன்னால ஒரு பிறந்துட்டாரு, அவர் அதுல என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாரு, நான் அவரை மரியாதை செலுத்தணும். ஏன் நான் அவரை வணங்குறேன் தெரியுமா? ஒரு பெரியவரை போய் ஏன் வணங்குகிறேன் தெரியுமா? அவருக்கு முன்னால் ஏன் பணிகிறேன் தெரியுமா? உன்னிடத்தில் நான் இதோ பணிந்து மரியாதையுடன் நிற்கிறேன். ஏன் என்றால் நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவதற்கான அமைப்பு தான் இந்த வணக்கம். பணிவால் எதுவும் நடந்து போவதில்லை. மரியாதை நான் தரும், பெரியோரை வியத்தலும் இல்லமே. நான் மரியாதை தரதுனால பெரியவங்களா இல்ல, அவர்களிடமிருந்து மரியாதையை நான் தந்து அவர்களிடமிருந்து ஏதோ ஒன்றை நான் கற்றுக்கொள்கிறேன். பண்டமாற்று முறைதான் அது. நான் கற்றுக்கொள்கிறேன், மொழியை நான் கற்றுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆங்கிலம் சரளமாக பேசவோ ஆங்கில புத்தகத்தை வாசிக்கவோ தெரியாதுங்க, தெரியாது. ஏனென்றால் எல்லாம் தமிழில் படித்தேன். தமிழ் மீடியத்தில் தமிழ்ல தானே படிக்க முடியும், தமிழ்ல தான் படிச்சேன். PhD வரைக்கும் தமிழ், எல்லாத்தையும் படிச்சு ஆங்கிலம் படிப்பதற்கான சூழல் இல்லை. ஆனால் ஒரு சூழல், கடுமையான சூழல் வந்தது, படித்து விட்டேன். ஆனால் அதற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் எனக்கு முன்னால் வந்தது. எங்களுடைய கல்லூரியின் தலைவர் பத்மபூஷன் மூசா ராஜா என்பவர் ஒரு பெரிய மீட்டிங்ல எங்களுக்கு அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஸ்டாஃப் மீட்டிங். அவர் இந்தியாவுக்கு செக்ரட்டரியா இருந்தவர், ரிட்டையர் IAS, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு செக்ரட்டரியா இருந்தவர், சீஃப் செக்ரட்டரி. அவர் சொல்றார், நான் படித்த புத்தகங்களிலேயே தி பெஸ்ட் புக்க ஒன்னு சொல்றேன்பா அப்படின்ட்டு எங்க எல்லாருக்குமே ஒரு புக்கு சொல்லிட்டாரு. பேர் மெடிடேஷன். 7th செஞ்சுரியில வந்திருக்கு அந்த புக்கு. யாரா எழுதி இருக்கிறானா? 7th செஞ்சுரியில வாழ்ந்த பாரோன் மன்னன் எழுதி இருக்கிறான். நான் உடனே பாரோன் மன்னனை என்னுடைய வரலாறை தேடி போகிறேன். உங்களுக்கு தெரியுமா, பாரோன் மன்னன் தன்னுடைய அனுபவங்களையும் தான் போய் பயணம் செய்த மற்ற விஷயங்களையும் சொல்லி சொல்லி எழுத வைத்து ஒரு நூலகத்தை அடுக்கி வைத்தான். அந்த நூலகத்திற்கு பாரோன் மன்னன் தந்த பெயர்
மன மருத்துவ நிலையம். ஒரு நூலகத்துக்கு இப்படி பேர் வச்சிருக்காங்க. எகிப்திய மன்னன் 7ஆம் நூற்றாண்டுல அவனுடைய அந்த புத்தகத்தை தேடி போன, கிடைச்சிருச்சிங்க. இப்போ இல்ல, லேண்ட்மார்க்ல தேடி எடுத்தேன். நான் அதை எடுத்தேன், பிரிக்கிறேங்க ஆசையா. ஆங்கிலத்தில் இருக்கு, புரியல. எப்படி இருக்கும் தெரியுமா மனசு? ஒன்றை எடுக்கிறேன், பிரிக்கிறேன், படிப்பதற்காக உட்காருகிறேன், புரியவில்லை, என் மனமெல்லாம் பிசைகிறது, என் தலையெல்லாம் வலிக்கிறது. இதை படிக்க வேண்டுமே என்பதற்காகவே ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன். கற்றல் என்பது ஒரு மிகப்பெரிய வரம். கற்காமல் இருப்பது என்பது மாபெரும் பலி, மாபெரும் சாபம். புத்தகம் என்னை விடுவிக்கிறது. எத்தனையோ காலமாக என் மனதில் இருந்த விஷயங்களை அந்த புத்தகம் விடுவிக்கிறதுங்க. சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன், தீர்க்கதரிசி என்கின்ற புத்தகம். நிறைய பேர் முதல்லயே படிச்சு முடிச்சிருப்பீங்க. கலீல் கிப்ரான் எழுதிய தீர்க்கதரிசி சமீபத்தில் தான் படித்து முடித்தேன். அல் முஸ்தபா என்கின்ற ஞானி தான் வாழ்ந்த நகரத்திலிருந்து கப்பல் வந்துவிட்டு புறப்பட்டு போகிறான். 16 ஆண்டுகள் அந்த நகரத்தில் அவன் இருக்கிறான். அந்த ஞானி புறப்பட்டு போகின்ற பொழுது கூட இருக்கின்றவர்கள் அவனிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறார்கள். கேட்ட கேள்விக்கு அல் முஸ்தபா பதில் சொல்கிறான். இதுதான் தீர்க்கதரிசியினுடைய முழு பொருள், முழு பாடுபொருள். ஒரு கேள்வி இருக்குங்க, நிறைய சொல்வதற்கு நேரம் இல்லை. ஒரு கேள்வி இருக்கு, நான் இதை சொல்றேன், பயன்படும் என்பதற்காக சொல்கிறேன். திருமணம் என்றால் என்ன? ஒரு கேள்வி. திருமணத்தை எப்படி வெற்றிகரமாக ஆக்குவது? அந்த ஞானி சொன்ன பதில், கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் தன்னிடம் இருக்கின்ற ரொட்டியை கொடுத்து உதவட்டும், 2 பேரும் ஒரே ரொட்டியை சாப்பிடக்கூடாது. வீட்டில் போய் யோசி. கெமிஸ்ட்ரிங்கிறோம்ல, அது இதுதான். ஒரே ரொட்டியை திங்கக்கூடாது. திங்கிறதுனா மொத்தமாக கொடுத்த நீ சாப்பிடுப்ப. ஒன்றுத்தை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த ஆளுக்கு முறுமுறு சைடு பிடிக்கும், நடுவில் இருக்கிற வெந்த சைடு பிடிக்காது. நமக்கும் அதே பிடிக்கும்னா அன்னிலிருந்து அவன் நமக்கு பகையாயிருவான். ஒரே ரொட்டி சாப்பிடாதங்கிறாங்க அவன். இதை விட எளிமையாக சொல்ல முடியுமா? எல்லோரும் சொன்னதுதான், உங்கள் குழந்தைகள் இல்லை, அவர்கள் உங்கள் வழியாக வந்தார்களே தவிர உங்களிடம் இருந்து வரவில்லை. இது இந்த தீர்க்கதரிசி புக்கில் தான் இருக்கு. முடிஞ்சா தேடி போய் படிச்சிருங்க. அந்த மாதிரியான பேச்சாளர்களை கூப்பிட்டு பேச வைக்கிறது எதுக்கு? இந்த மாதிரி ஏதாவது டேக் அவே வீட்டுக்கு கொடுத்துட்டு அனுப்புறது தான். என் பெருமையை சொல்லுவதற்காக நான் வர இல்லை. ஆசிரியர்கள் செய்யக்கூடிய பணியே அதுதான். நம் அறிவை கொடுப்பதல்ல, அவர்கள் அறிவை அவர்களுக்கு அறிமுகம் செய்வதுதான் ஒரு ஆசிரியருடைய பணி. அந்த பணியைத்தான் செய்ய வேண்டும், என் அறிவை தருவதல்ல. நீங்கள் எப்படி தேட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். காலம் காலமாக சொல்லி இருக்கிறார்களா நட்பு நட்பு நட்புன்னு. இன்னைக்கு எப்படி இருக்குங்க நட்பு? இருக்கா இல்லையா? உங்க ஃப்ரெண்டா தான் சொல்றான், இல்லையா? நட்பு இல்லை. மூத்த தலைமுறை உட்கார்ந்து இருக்கிறது. உங்கள் காலத்தில் இருந்தது போல் இன்றைக்கு இல்லையா நட்பு? உங்கள் காலத்திலே இருந்ததா என்றும் தெரியாது. வள்ளம் அடிக்கிறான் பாருங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், எக்ஸாமினேஷனுக்கு படிச்சு நாசமா போனவங்க நாம. தமிழ் வாத்தியார் 100 மார்க் போட மாட்டாரு, 40 குறள் வரும். கடைசியா 2 மார்க்ல 2 குறள் கேட்பான். சாய்ஸ்ல விட்டுட்டு வந்துருவோம் நம்ம. இதையும் இவ்வளவு மனப்பாடம் பண்ணுவானேன்னு. தேர்வுக்கு படிப்பதல்ல. நான் எல்லா புத்தக கண்காட்சிகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய என்னை போன்றோருக்கு குரான் வேதம், இந்துக்கள் என்றால் உபனிஷதங்கள், வேதங்கள், வேதம் மறைபொருள். கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் மறைபொருள். தமிழர்களுக்கு திருக்குறள் தான் மறை, பொது மறை என்பதனை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நமக்கான மறை பொருள் அது. அந்த வள்ளுவன் சொன்னான். நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள்,
காது மடல் விரித்து காத்திருக்கிறீர்கள். எனக்கு அது வெறும் மடலாக தெரியவில்லை, நிலங்களாக தெரிகின்றன. அதனால் சில விதைகளை தூவுகிறேன். விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்காது, விதைகள் முளைக்கும். அந்த நம்பிக்கையில் தான் பேசுகிறேன். வள்ளுவர் சொல்லுகிறார், நட்பு பற்றி சொல்லுகிறார், காதை விரித்து. பைபிள் சொல்லுமே, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். புரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தைய. எல்லார்கிட்டே தான் காது இருக்குது, எல்லாருமா கேட்கிறோம்? பைபிள் சொல்கிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். இந்த காதுங்கிற உறுப்பு அற்புதமான உறுப்பு. அதுக்குள்ள நான் ஒரு கருத்து போடுறேன், உள்ள போய் தைக்குதான் பாருங்க. நாடாத நட்டலில் கேடில்லை, நட்ட பின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. என்ன அர்த்தம்? நீங்கள் ஆராயாமல் நட்பு கொள்ளாதீர்கள். அப்படி நட்பு கொண்டு விட்டால் நீங்கள் மரணம் அடைகின்ற வரைக்கும் அந்த நட்பை உங்களால் விட முடியாது. அதை விட கேடு இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாதுன்ட்டான். நண்பனை பார்த்து தேர்ந்தெடு. சரி, இதை சொல்றான் வள்ளுவன். சாதாரணமா நட்பு காலம் பற்றி கதை எழுதுகிறவர், கவிதை எழுதுகிறவர் சபையில் உட்கார்ந்திருக்கிறார். நட்புதான் சிறந்தது என்று அவர் பேசுவார். ஏனென்றால் அவருடைய அனுபவம் அப்படி. என் வாசிப்பு அனுபவமும் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய எனக்குமான நட்பு அனுபவம் என்ன? நான் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கேட்கிறேன், நமக்கு நட்பு சாத்தியமாக இருக்கிறதா? மேக்சிமம் நம்ம நட்பு எவ்வளவு தூரத்துக்கு போவோம்? கல்யாணம் வரைக்கும் தான். அதுக்கப்புறமா பக்கத்துல வீட்டில் இருக்கிறவங்கள நட்பு வச்சுக்கணும். அதுவும் லேடிஸா பார்த்து நட்பு வச்சு. நட்பு எங்க பெண்களுக்கு சாத்தியம் கிடையாது. ஆண்களுக்கு சொல்கிறேன், ஆண்களுக்கு பல்வேறு விதத்தில் நட்பு இருக்கு. ஒவ்வொரு களங்களிலும் நட்பு இருக்கு. முடிந்தால் இது உங்களுக்கு தான் பயன்படும், எங்களுக்கு கொஞ்சமா தான் பயன்படும். இயல்பிலேயே நாங்கள் அவ்வளவு ஒன்றும் நட்பாக இருப்பதில்லை. சமூகம் அப்படி இருக்கிறது. எப்போது பார்த்தாலும் நிரந்தர கோபத்திலும் நிரந்தர சோகத்திலுமே இருக்கிறோம். இங்க எங்கிருந்து வர்றது நட்பு? நான் ஒரு கதையை சொல்கிறேன். ஒருவேளை நான் சொல்லுகின்ற இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த ஏதோ ஒரு விஷயத்திற்கு சாட்சியாக இருக்கலாம். விழித்துக் கொள்ளுங்கள். ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன் நான். இந்த புத்தகம் எனக்கு ஒரு சொல்லை சொல்லித் தருகிறது. ஹூரிங் அப்படிங்கிற ஒரு சொல், சைக்காலஜி, ஒரு உளவியல் புத்தகம். ஹூரிங் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, நான் வரேன் இந்த நட்புக்கு வரேன், இதை சொல்லிட்டு வரேன். ஏன்னு ஒருத்தர் இருக்கிறான், பின்னு ஒருத்தி இருக்கிறா. என்ன ஒருத்தி? அது ஒருத்தனாவும் வச்சுக்கோங்க, இல்லை ஏவையும் ஒருத்தியா வச்சுக்கோங்க. நான் என் வசதிக்கு சொல்றேன் ஏ பின்னு. ஏவும் பியும் நல்ல நட்போடு இருக்கிறாங்க. ஏ பிய ஏமாத்திட்டான். யார் வெட்கப்பட வேண்டியவர்கள்? சமூகத்தில் வெட்கப்பட வேண்டியவர்கள் யார்? ஏதானே. அவன் உங்களை ஏமாத்திட்டான், உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, அவன் போயிட்டான். அவனுக்கு உங்கள் தேவை மீண்டும் வருகிறது. உங்கள் பலவீனம் அவனுக்கு தெரியும். அவன் மீண்டும் வருகிறான். மீண்டும் வந்து உங்களிடத்தில் நட்பு பாராட்டுகிறான். நீங்கள் மீண்டும் அவன் வலையில் விழுகிறீர்கள் என்றால் இப்பொழுது சொல்லுங்கள், யார் வெட்கப்பட வேண்டியவர்கள்? பி. இதுக்கு பேர் ஹூவரிங் என்று சொல்லித் தருகிறது எனக்கு புத்தகம். ஐ ஸ்டே அலர்ட். நான் அலர்ட் ஆகிறேன். ஒரு தந்தை தன் மகளுக்கு சொல்ல விரும்பியது இதுதானே புத்தகம் சொல்கிறது. ஒரு தாய் தன் மகனுக்கு சொல்வது இதுதானே புத்தகம் அது எனக்கு சொல்கிறது. நான் ஏமாறாமல் இருப்பது எப்படி என்று எனக்கு சொல்கிறது. நான் இப்பொழுது சமீபத்தில் சில விஷயங்களை மக்களுக்கு சொல்லிவிடவே வேண்டும் என்கின்ற துடிப்போடு இருக்கிறேன். சில விஷயங்களை சொல்கிறேன். ஜெயமோகன் என்கின்ற ஒரு எழுத்தாளர், அந்த எழுத்தாளரை சமீபத்தில் நான் என்னுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுத்தேன். அவர் எழுதின அவருடைய எழுத்துக்களில், அவருடைய சித்தாந்தத்தில் நிறைய கேள்விகள் எனக்கு உண்டு.
ஆனாலும் அவருடைய எழுத்துக்களை நான் வாசிக்கிறேன். நான் வாசித்தவள், வாசித்துக் கொண்டிருப்பவள். வடக்கு முகம்னு ஒரு புக் எழுதுறார் அவர். அதுல ஒரே ஒரு காட்சி, இது அவர் எழுதினாருங்கிறதுக்காக சொல்லல, நம் வாழ்க்கையில் ஏதேனும் உதவுகிறதா என்று மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். புத்தகம் என்ன செய்யும் என்று சொன்னார்கள் இல்லையா? புத்தகம் என்ன செய்யும் என்பது நான் இப்பொழுது சொல்கிறேன். உங்களுக்குள் ஏதேனும் செய்கிறதா? ஜாகிரதையாகிக் கொள்ளுங்கள். அந்த புத்தகத்தில் ஒரு காட்சி, பீஷ்மர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். மரணப்படுக்கையில் இருக்கிறார். கடைசி சொட்டு வரைக்கும் ரத்தம் போயிருச்சு. அவருக்கு ஒரு வரம் என்னன்னா, நினைச்சாதான் அவருக்கு சாவு. அவர் மேல் பெருங்கருணை கொண்ட மரண தேவதை வெள்ளை உடையில் வருகிறாள். அந்த கதையில யோ எல்லா ரத்தமும் போச்சுல்ல, கால் கை அசைக்க முடியாதுல்ல, இப்பவாவது வாய போலாம். அவர் சொல்றாரு, யார் நீ? நான் மரணங்களின் தேவதை. மரியாதையா போயிடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு கூப்பிடுறான், போவா. இல்லை பீஷ்மா, உடம்பு வலிக்குது, தாங்கலை, உனக்கு உடம்பு வயசாயிடுச்சு, ரத்தம் எல்லாம் போயிருச்சு, இனி எழுந்திருக்கவே முடியாதபடிக்கு 1000 துளைகள். வாய சொல்றேன்ல, போ. நான் சொல்லும் போதும் இல்லைன்னா சபிச்சிருவேன். போயிட்டா. கண்ணை மூடி படுத்துட்டு இருக்கிறாரு. மறுபடியும் திறந்து பார்க்கிறார், ஏதோ ஒன்று அசைது. நீல கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தி வரா. இன்னைக்கு நானும் அந்த ட்ரெஸ்ல தான் வந்திருக்கேன். வந்து நிக்கிறா. ஹே பீஷ்மா கூப்பிடுறா. நான் தான் உன்னை போக சொன்னேன்ல, நான் இப்பொழுது தானே வருகிறேன். யார் நீ? நீ கோபத்தை அடக்கு, நான் நன்றி சொல்ல வந்தேன். யார் நீ? சொல். கோபத்தை அடக்கு பீஷ்மா, கோபத்தை அடக்கி கேள், யார் என்று சொல்கிறேன். சரி, யார் நீ? சொல். நான் அம்புகளின் தேவதை. ஓ, ஏன் இங்கே வந்தாய்? உனக்கு நன்றி சொல்ல வந்தேன். எதற்கு? நீ சுத்த வீரன், உன் அம்புகள் குறி தவறியதில்லை. மகிழ்ச்சி. நீ அம்பை விடுகின்ற பொழுது பகைவனுடைய நெஞ்சு பிளந்து வெளியில் வரக்கூடிய ரத்தத்தில் முதல் துளி எனக்கு அவிசாக கிடைத்திருக்கிறது. நான் பலனடைந்திருக்கிறேன். நீ சுத்த வீரன். நன்றி பீஷ்மா, ஏற்றுக்கொண்டேன், போ. கிளிக்னு சிரிக்கிறா. இதுதான் பாயிண்ட், விஷயமே இதுதான். கிளிக்னு சிரிக்கிறா. என்ன பீஷ்மா, கோபம் தவிர சொல், ஏன் சிரித்தாய்? உன்னை எனக்கு தெரியும். சரி, உன் பகைவர்களை எனக்கு தெரியும். சரி, உன் அம்புகளை எனக்கு தெரியும். சரி, உன் நண்பர்களையும் எனக்கு தெரியும். நில். முதலில் சொன்ன மூன்றும் சரி. ஏனென்றால் நீ அம்புகளின் தேவதை. என் அம்புகளை தெரியும், என்னை தெரியும், என் பகைவர்களை தெரியும். என் நண்பர்களை எப்படி அடி தெரியும் உனக்கு? அப்படி என்றால் நீ அம்புகளின் தேவதை இல்லை. என்னவுடன் கலகல என்று சிரித்துக் கொண்டு அந்த நீல ஆடை உடுத்திய தேவதை சொன்னாள், ஏ பீஷ்மா, நான் அம்புகளின் தேவதை தான். இந்த பூலோகத்தில் நண்பர்களுக்கு என்று தனியாக அம்பு எடுத்து வைக்கப்படாத அம்பரா துணி எங்கே இருக்கிறது? இதுதான் உங்களுக்கான செய்தி. எல்லோருடைய அம்பரா துணிகளிலும் நண்பர்களுக்கு என்றும் தனியாக ஒரு அம்பு இருக்கிறது என்று அம்புகளின் தேவதை சொல்கிறாள். கவனம். யாரிடத்தில் நட்பு வைக்கிறீர்கள் என்பதில் கவனம் வையுங்கள் என்று சொல்லித் தருகிறது எனக்கு புத்தகங்கள். டால்ஸ்டாய் புத்தகத்தை எழுதிவிட்டு வந்து படுத்துக் கொண்டான். தட்டச்சு செய்யக்கூடிய பெண் அவருடைய நூலை தட்டச்சு செய்துவிட்டு, ஐயா நீங்கள் எழுதிய பிரதியை எடுத்துக்கொள்ளவா? தட்டச்சு செய்ய வேண்டும், நேரமாகிவிட்டது, நான் போக வேண்டும் என்றவுடன், நாளை செய்து கொள்ளலாம், இப்பொழுது போ என்றார். டால்ஸ்டாய் அழுது கொண்டிருந்ததை பார்த்தாள் அந்த பெண். அந்த பெண் கேட்ட ஒற்றை கேள்வி என்ன தெரியுமா? மிஸ்டர் டால்ஸ்டாய், அந்த நீதிமான் இறந்து விட்டானா? இதான் கேள்வி. எழுதுகின்ற எழுத்தாளனை அந்த பாத்திரங்கள் வழிபடுத்துகின்றன, கதற வைக்கின்றன, அழ வைக்கின்றன என்று டால்ஸ்டாயினுடைய இந்த வாழ்க்கை நமக்கு சொல்லுகிறது. ஜெயகாந்தன்
மிக முக்கியமான ஒரு நிலையிலே ஒரு பேட்டியிலே சொல்கிறார், நேரடியாக நான் குழந்தைகளின் சாவை பார்த்திருக்கிறேன், அதைவிட கொடுமையானது கதைகளில் குழந்தைகள் சாவது என்று எழுதுகிறார். வாசிப்பு என்ன செய்யும் என்று கேட்கிறோமே, புத்தகம் என்ன செய்யும் என்று கேட்கிறோமே, இதைத்தான் செய்யும். நான் இந்த அனுபவத்தை சொன்னதில்லை. ஒரு 1.5 ஆண்டுகள் இருக்கும். சந்திரன் என்கின்ற ஒரு ஆசிரியர் மதுரையிலிருந்து கல்லூரியில் என்னை பார்க்க வந்திருந்தார். கையில பழக்கூடையுடன் அப்படி வந்து நிற்கிறார். என்னையான்னு கேட்டேன். யாரையா நீங்க, என்னையா வேணும்? அம்மா உங்களை பார்க்க வந்தேன், உங்க பேச்சை கேட்டு ஒரு ஆளு பொண்டாட்டி அடிக்கிறத நிறுத்திட்டாருமா. சத்தியம், இது நான் பதிவு செய்து கொண்டிருக்கேன். பொண்டாட்டி அடிக்கிறத நிறுத்திட்டார். என்ன பேச்சது? எங்க தெருவில் ரிக்ஷா ஓட்டுவார் ஒருவர், டெய்லி குடிச்சிட்டு போய் பொண்டாட்டி அடிப்பார். உங்க பேச்சை கேட்டிருக்கார், அவர் சொல்லிட்டார், நீங்க போய் இதை முடிஞ்சா சொல்லிடுங்கன்ட்டாங்க. நான் 2 நாளைக்கு முன்னால பார்த்தேன், ட்ரெயின் ஏறி காலையில் உங்களை சந்திச்சுட்டு இதை கொடுத்துட்டு இதை சொல்லிட்டு போகலான்னு, நல்லா பேசுங்கம்மான்ட்டு போயிட்டார். அவர் சொன்ன கருத்தை சொல்றேன். இங்க யாராவது பொண்டாட்டி அடிக்கிறவங்களா இருந்தா, ஐயா ஒரு நாள் ஒரு மீட்டிங்ல சொல்லுச்சிங்க ஒரு அம்மா கிருஷ்ணகிரியில, இந்தா அந்த பேராசிரியர் இந்தா இவ்வளோ பேசுத, 65 வயசாச்சு எனக்கு, புருஷங்கிட்ட அடி வாங்காம இருக்கிறதுனா எப்படின்னு சொல்லுச்சுங்க. அந்த வலி இருக்குல்ல, அடி சின்ன வயசுல வாங்கலாங்க, ஒரு வயசுக்கு அப்புறம் வாங்குறது ரொம்ப வலிக்கோங்க. பெண்களுக்கு அது உண்டு. எவ்வளவு வலி அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொல்றேன். ஒருத்தன் இருந்தான், டெய்லி குஷிட்டு வந்து கொண்டாடி அடிப்பான். அவன் ஒரு நாள் நைட் ஷோ பார்த்துட்டு சைக்கிளில் வரான். போலீஸ் பிடிச்சிருச்சு. கையில் அவங்ககிட்ட டிக்கெட் இல்லை. பொல்லேர்னு அடித்து ஸ்டேஷன் கூட்டு போயிடுச்சு. அடிச்சு நீ தானடா திருடா, நீ தானே அந்த வீட்டில் நீ தானே திருட, நீ தானே இந்த இல்லை சாமி நான் திருடல, நான் ஒன்றும் செய்யலை. இல்லையே, உன் மூஞ்சியை பார்த்தா அப்படி தெரியலையே, உன் கண்ணை ஐயா குடிச்சிட்ட ஐயா, அவ்வளோதான் அவ, நீ தான்டா எழுது, கையெழுத்து போடுன்னு ஒரே சிரமம். அடிச்சு உடம்பெல்லாம் புடஞ்சு போச்சு. 4:30 மணி வரைக்கும் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அப்புறமா இவன் தேர மாட்டான்னு போடா அப்படின்ன உடனே உடஞ்ச சைக்கிளை உடச்சி கொடுத்துட்டாங்க. உடஞ்ச சைக்கிளை வச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. இவர் வீட்டுக்கு போனால் வாசல்ல மனைவி ஒன்று அழுறா, எங்கெங்க போனீங்க, ராத்திரிலாம் வந்துருவீங்களே, எங்கெங்க போனீங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு தண்ணி ஊற்றி உடம்ப தொடச்சி மஞ்சப்பத்து போட்டு சூப் வச்சு கொடுத்து விசிறா. தூங்குறான் அவன். அடுத்த நாள்லேருந்து அவன் பொண்டாட்டி அடிக்கிறத நிறுத்திட்டான். ஏன்னா இவன் மஞ்சப்பத்து போட்டாலே அதுக்கு இல்லை, காரணமே இல்லாமல் அடி வாங்கினா எவ்வளோ வலிக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சிறுகதைங்க. இதை படிச்சா நான் ஒருத்தன் போலீஸ் கிட்ட மாட்டினாமலே திருந்துவானா இல்லையா? இதுக்குதான் படிங்கிறது. ஒன்று என்ன செய்யும், நம்மை நேரடியான ஒரு வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து செலுத்தி கொள்ளாமல் நாம் அந்த வாசிப்பிலேயே நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும். என்ன கேட்டா புத்தகங்கள் வீடுகள் போலங்க, வீடுகள் போல. சில வீடு உள்ளேயே வர விடாது, சில வீடுகள் வரவேற்பறை வரைக்கும் உள்ள வரவிடும். சில வீடுகளுக்குள்ள நீங்க தாராளமா தோட்டம் வரைக்கும் போலாம். திரும்ப திரும்ப வர சொல்லும் சில வீடுகள். சில வீடுகளை நீங்கள் திரும்பி கூட பார்க்க முடியாது, அதற்குள் மனிதர்களே இருக்க மாட்டார்கள். ஒருத்தன் வெளியில ஒரு வீடு இப்படி இருந்துச்சுங்க. வெளியில போகும்போது வீட்டை திறந்து போட்டு போறான். வீட்டுக்குள்ள வந்த உடனே கதவு பூட்டிக்கிறான். என்னடா பண்ற, நான் வீட்டுல இருக்கிற ஒரே சொத்து நான் தாங்கிறான். சில நூல்கள் அப்படிப்பட்டவை. ஒரு கூட்டத்தில் ஐயா உண்மையா தான் சொல்றேன், பேசி முடிச்சிட்டு புத்தக வெளியிட்டு விழா பேசி முடிச்சிட்டு சேரன் எக்ஸ்பிரஸ்க்கு போனேன். அப்போ 10 சேரன் எக்ஸ்பிரஸ் ஏறி உக்கார. ஒருத்தன் தேடிட்டு கோச்சுக்கு வந்துட்டான். மேடம் 75 ரூபா கொடுங்க. யாருப்பா நீ? இன்னைக்கு அந்த புத்தக வெளியிட்டு விழால. சரி, உங்க பேச்சை கேட்டேன். சரி, அந்த புக்கு வாங்கினேன். சரி, நீங்க பேசினது தான் நல்லா இருந்துச்சு, அந்த புக்ல ஒன்றும் இல்லை, 75 ரூபா கொடுங்கிறான்.
என் அனுபவம் அல்ல, எனக்கு இந்த நூல், இந்த வார்த்தை என்ன ஏதோ செய்கிறது. உங்களை அது அப்படியே தான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அதனால் உங்களுக்கான நூல்களை நீங்கள் தேடி போங்க. இந்த புத்தக கண்காட்சியில புத்தகம் வாங்குறது எப்படிங்கிற டெக்னிக்கை சொல்லித்தரேன். சில பேருக்கு தூக்கம் வரலன்னா டெக்னிக் இருக்கு, தெரியும்ல? என்ன டெக்னிக்? புத்தகம் 1 2 3 என்றது இல்லையா? இதெல்லாம் ஓல்டு ஜெனரேஷன். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, மல்லாக்கப்படுத்து புத்தகத்தை எடுத்து நெஞ்சில் வச்சுப்போம். ஏசினா 22 வைப்போம், ஃபேன்னா 3 வச்சுட்டு புரட்டிக்கிட்டே இருப்போம். 3 பேஜில் தூக்கம் வந்துடும். சில பேருக்கு ஸ்லீப்பிங் டோஸ் 10 பேஜஸ், சில பேருக்கு 15 பேஜஸ். அதுக்கு மேலே தாங்காது, அவ்வளவு ஹெவி டோஸ் இருக்கும். 15வது பக்கம் தாண்டின உடனே டப்புன்னு கொடு. அதே வார்த்தை சித்தர் தான் சொல்வார். எனக்கு அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும். அவர் சொல்வார், நீ எந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல. எந்த புத்தகம் படிக்கின்ற பொழுதெல்லாம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம். கடையனுக்கும் கடை தேற்றம் என்கின்ற ஒற்றை நூல் மோகன்தாஸை காந்தி ஆக்கியது இல்லையா? தாய் என்கின்ற ஒரு நூல். திருமணத்திற்கு முன்னால் தோன்றலின் தோன்றாமை நன்று. வள்ளுவம் இதுக்கு உதவலைன்னா வேற எதுக்கு உதவுங்கிற நான். இப்போ போய் செல்ஃபி எடுத்துக்கிறோம். இந்த கையில் இந்த மொபைலை கொடுங்க, பிடிச்சிக்க. செல்ஃப் பிடிக்கிறீங்களா? யாரை பிடிக்கிற? இப்போ அரியமதி சார் பிடிச்சிட்டு, அண்ணா அரியமதி அண்ணா பிடிச்சிட்டார். இந்த ஃப்ரேமில் 2 பேரும் வரீங்க. ஒருத்தர் புகழோடு தோன்றி இருக்கிறார். தோன்றி புகழோடு தோன்றுக. அக்தலில் தோன்றலில் தோன்றுதல் என்றால் என் உறவுகளே, புகழோடு இருந்தால் மக்கள் முன் தோன்றுங்கள், திரையின் முன் தோன்றுங்கள், பத்திரிகையில் தோன்றுங்கள், வரலாற்றிலே தோன்றுங்கள். பழி என்றால் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கின்ற இந்த வார்த்தையை இப்படி புரிந்து கொண்டால் புத்தகம் என்ன செய்யும் என்பதனை நான் உங்களுக்கே அந்த பதிலை விட்டு விடுகிறேன். ஒன்றை நாம் நம்முடைய நிலையில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு நம்மை உயர்த்தி செல்லுகின்ற ஒன்று. நான் இப்படி சொல்கிறேன், இதெல்லாம் என்ன இந்த மாதிரி கடைசி பேச்சாளர்லாம் விடக்கூடாது. ட்ரெயின் இங்க வர சொல்லிடுறாரா இவரு? ட்ரெயின் எனக்கு நான் சிவன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லைங்க, அது குருங்க, டீச்சர். சிவன்ற கான்செப்டே குரு தான். தட்சிணாமூர்த்தி தானே குரு. டீச்சர்னா என்ன செய்யணுங்க? வேலை கிடைச்ச உடனே படிப்ப. அதான் கலீல் கிப்ரான் சொல்லுகிறான், பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளை படித்த ஆசிரியரிடம் விடாதீர்கள், படிக்கின்ற ஆசிரியர்களிடம் கொண்டு விடுங்கள். படிக்கின்றவர்கள் ஆசிரியர்கள். இந்த சிவன் என்ன பண்ணுவாரா? மனோன்மணி சுந்தரனார் பிள்ளை எழுதுகிறார், ஊழி வரும் பெரும் காலம் வரும் பெரும் தனிமை தவிர்க்கவன்றோ நின் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே என்று திருவாசகம் பற்றி எழுதுறாருங்க. சிவன் என்ன பண்ணுவானா, உலகம் எல்லாம் அழிச்சிட்டு கம்முன்னு உட்கார்ந்துருக்கும் போது அவருக்கு போர் அடிக்கும்ல, அதனால திருவாசகம் இருக்குல்ல, அதிலிருந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பியை எடுத்து மட்டும் வச்சுப்பாராம். எல்லாத்தையும் அழிச்சாலும் திருவாசகத்தை மட்டும் அழிக்க மாட்டாராம். ஏன்னா அதுதான் அவருடைய என்டர்டெயின்மெண்ட், உலகம் அடுத்தது உருவாக்குற வரைக்கும் என்று வருகிறது ஒரு பொருள். நீங்க வாசிச்சு இருக்கிறீங்களா புத்தகத்தை? நீங்கள் ஒரு குறளை, ஒரு பைபிளை, ஒரு குரானை வாசிக்கின்ற பொழுது எப்படி வாசிக்கிறோம்? ஒரு புத்தகத்தை வாசிக்கிட்டே இன்னொரு வேலையை செய்ய முடியாதுங்க. 2 விஷயம் செய்யும் பொழுது ஒரு வேலையை தான் செய்ய முடியும். ஒன்று விளையாடுறது, ஒன்று புத்தகம் வாசிக்கிறது. வேறு வேலை செய்ய முடியாது. வள்ளலார் சொல்லுகிறார், மாணிக்க வாசக. நான் இதை உங்களுக்கு சொல்லி தரேன்.
ஒன்றை எப்படி வாசிக்க, நான் ஏன் பேச்சாளராக இருக்கிறேன், நான் ஏன் படித்ததை அப்படி உங்களுக்கு சொல்ல முடிகிறது என்றால், உள்ளே நான் பிசைந்து 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 அதை நான் உள்வாங்குகிறேன், அதை செரிக்கிறேன், அதை என் ரத்தமாக மாற்றுகிறேன், அந்த ரத்தத்தை மூச்சு காற்றாக எடுத்து என் குரல் வழியாக உங்களுக்கு தருகிறேன். மாணிக்க வாசக நின் வாசகத்தை யான் கலந்து பாடுங்கால் நற்கற்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து என் உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவேங்கிறாருங்க வள்ளலார். உன்னை எப்படிங்க வாசிக்கிறது? ஒரு குழந்தையை தாய், நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குழந்தைய அம்மா கையில இருக்கிற குழந்தை 5 மாசம் வரைக்கும் அந்த தாய் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருப்பான். நாம எல்லாம் நினைப்போம் அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோன்னு குழந்தை அம்மா பார்க்கறான்னு. கிடையாது. அவர் ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த முகத்தை, அந்த கண்களையும் அந்த மூக்கையும் அந்த வாயையும் அந்த கன்னங்களையும் அந்த நெற்றியையும் அதில் இருக்கக்கூடிய. அண்ணன் சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டு சொன்னார், பாரு மயிர் எண்ணெய் நீவின்னு சொன்னார்ல, பதறிட்டேன் நான். வெறும் சொல்லல, பாரு மயிர் குடுமி எண்ணெய் நீவின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பிறந்த குழந்தையிலிருந்து தலைமுடி மழிக்காத குழந்தை, 3 வயசு 3 வயசு குழந்தைய அனுப்பிட்டாவ. அதான் மேட்ரே. அங்க சின்ன குழந்தை விளையாடிட்டு இருந்த குழந்தைய கூப்பிட்டு அனுப்புனா. சொன்னார்ல, கெடுக அவள் சிந்தை கடிது இவள் துணிவு, மூதீர் மகளிர் ஆகுதல் தகுமே என்கிறது சங்க இலக்கியம். ஒன்றை வாசிக்கின்ற பொழுது அதற்கு என்ற அடுத்த பக்கம் உண்டு. வாசிக்க வாசிக்க உங்களுக்கு பின்னால் இருப்பது தெரிந்து போகும். இந்த சகோதரி சொல்லுகிறேன், ஒரு வரி வாசித்து 2வது வரி வாசித்துக் கொண்டே போய்விடாதீர்கள். முதல் வரிக்கும் 2வது வரிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியை வாசிக்க தொடங்க. அந்த வாசிப்பு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லித் தரும். ஒரு பெண் என்றால் யார், ஒரு ஆண் என்பது யார், குழந்தை என்றால் யார், முதியவருக்கு என்ன வேண்டும், அவங்களுக்குலாம் என்னங்க வேணும், என்ன வேணும் அவங்களுக்கு? பெருசா ஒன்றும் வேண்டாங்க. கிட்ட வந்து உட்காந்து 10 நிமிஷம் பேசுனா போதுங்க பெரியவங்களுக்கு, வேற எதுவுமே வேணாம். வாசித்தால் தெரிகிறது எனக்கு. அவர்களுடைய மிகப்பெரிய வலிய தனிமை தானேயா. நான் சொல்றேன், புகழ்பெற்ற ஒரு நடிகர் தான் இறக்கின்ற பொழுது தனிமையில் இறந்தார். வீடு முழுக்க உறவுகள். மிக முக்கியமான ஒரு நம்பகத்தன்மையான ஒரு தகவலை நான் சொல்லுகிறேன். அவர் உள்ள இருக்கும் பொழுது வெளியில பசங்க விளையாடிட்டு இருந்தாங்கன்னா தாத்தாரும் வந்த உடனே சைலண்ட் ஆயிடுவாங்களாம். ஏண்டா திட்டுவாரா சத்தம் போட்டு? இல்ல, கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாரு. குழந்தைகளுக்கு பயிற்சி தர வேண்டுமா இல்லையா? தாத்தாவிடமும் பாட்டியிடமும் உட்கார்ந்து பேசுவதற்கு. காலம் அப்படி போக அதே தாத்தா பாட்டி தானே நாமளும் ஆக போறோம். எவ்வளவு காலம் இருக்குன்னு நினைச்சுக்கீங்க? புத்தகம் எனக்கு இதை சொல்லி தருகிறது. என்னுடைய 65 ஆண்டுகளுக்கு பிறகான என்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு கவனமாக நான் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது. வேறு யாரும் எனக்கு சொல்லித் தருவதில்லை. ஒரு புத்தகத்தை, ஒரு கதையை வாசிட்டு இருந்தேன், உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். கொஞ்சம் பயமா தான் இருக்கும், பயப்படாம கேளுங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்களை புரிஞ்சுக்க முடியலன்றவங்க யாராவது இருக்கீங்களா இங்க? என்னதான் இருந்தா ஆறும் அது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழமில்லை, ஆழம் எது ஐயா அந்த பொம்பளை மனசு. என்ன ஆழம் தெரியுமா? அது வாசித்ததனால் சொல்கிறேன். நீங்கள் அவளை அச்சுறுத்தாதீர்கள். நீங்கள் அவளை அச்சுறுத்தினால் உங்களை துன்புறுத்துகின்ற, உங்களை சிரமப்படுத்துகின்ற, உங்களுக்கு பிடிக்காத எல்லாவற்றையும் அவள் செய்ய தொடங்குவாள். பெண்கள் கைத்தட்டி அதை ஆமோதிக்கிறார்கள். ஆண்கள் நெஞ்சு வலியின் முதல் படியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எம்மா இத சொல்லிட்டியேம்மா. இரவுன்னு ஒரு கதைங்க, இரவுன்னு ஒரு கதை சல்மா எழுதுறாங்க இந்த கதையை. நான் ரேண்டமா அப்படி போற போகல அதை அப்படி படிக்கிறேன். ஒரு பொண்ணு இருக்கிறா, 2 நிமிஷத்துல சொல்றேன். ஒரு பொண்ணு இருக்கிறா, அந்த பொண்ணுக்கு ஒரு 2 வயசு குழந்தை, பால் குடிக்குது குழந்தை.
அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு, பெண் குழந்தை, அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவ இருக்கிறா, அவ மாமியார் வெளியில இருக்கிறா. இவ வந்து சப்பாத்தி பேசுறா. இதான் காட்சி, ஓப்பனிங்கே இதான். சப்பாத்தி பேசுற, வெளியில வந்து கேட்கிறா, அத்தை எத்தனை சப்பாத்தி போட? இன்னைக்கு அவருக்கும் சேர்த்து, இன்னைக்கு அவன் வரமாட்டான், எனக்கு உனக்கு மட்டும் போடு. அப்படி ஒரு திக்கு அவளுக்கு. வரமாட்டாரா? சொல்லலையே. எச்சி போ பைத்தியம், வரலன்னா வரல போ. அழுவுறா அழுவுறா அழுவுறா, பிசையும் போது அழுவுறா. இரவு, இன்னைக்கு அவர் இல்லாம ராத்திரி நான் தூங்கணுமா, ஐயோ 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 ஐயோன்னு அழுவுறா, நெஞ்சு அழுவுறா. அழுதுட்டு போய் எல்லாத்தையும், அந்த அவள் சாப்பிடலை, குழந்தைய மட்டும் பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு கதவை பூட்டிட்டு தூங்க போகும்பொழுது ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி அவளுடைய ரூம்குள்ள நுழையுது. அவள் அவ்வளவு வன்முறை செய்தது, பாலியல் ரீதியா வன்முறை செய்து. அவ துடிச்சு துள்றா. ஆனாலும் எதுவுமே அவள் கையில இல்லை. எல்லாம் அவளை கடந்து அது நடக்குது. நடந்து முடிஞ்சு காலை 4 மணிக்கு அவளுக்கு தூக்கம் கலைந்து எழுந்த பொழுது அவள் இரவு எப்படி படுத்திருந்தாலும் அப்படியே படுத்திருக்கிறாள். ஆடை கூட கசங்கவில்லை, ஒரு சின்ன அசைவில்லை, யாரும் வந்துட்டு போன அசைவில்லை. இது கணவன் இல்லாத நேரத்தில் அவளுக்கு நடக்குது. அவள் கெஞ்சிரா கணவன் கிட்ட, ஐயா நீங்க இல்லைன்னா எனக்கு என்னென்னமோ நடக்குதுயா, நீங்க எங்கேயோ போகாதீங்கன்னா. உடனே அவன் சாடிஸ்டா இன்னும் 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 அவளை வந்து துன்புறுத்துறான். உன் முகரக்கட்டைக்கு நான் இங்கே தான் இருக்கணுமா, வேணும்ட்டு 10 நாள் வராமல் இருக்கிறான். அப்போதான் கேட்குறா, அவள் பக்கத்துக்கு தோழிக்கிட்ட கேட்குறா, வீட்டில் இப்படி எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது, எல்லாரும் என்னை பைத்தியங்கிறாங்க. இல்லைம்மா அது உண்மைதான், அங்கே தான் நாங்களே வீடு வச்சுருந்தோம், இந்த பிரச்சனை இருக்குன்றதுனால தான் நாங்கள் வெளியேறணும், யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த கதை எப்படி போகுது என்ன? அங்கே ஒரு குடியானவன் இருந்தான், அவன் வந்து தூக்கு போட்டு செத்துட்டான். அந்த ரூமில் யார் எந்த பெண் வந்தாலும் ராத்திரி வந்து அவன் இப்படி செய்வான், ஆனால் ஆண்கள் கூட இருந்தால் வரமாட்டான். அவன் சொல்லிட்டு போயிட்டான். இவ கெஞ்சுறாங்க சொல்லி, பைத்தியம் நீ அப்பா வீட்டுக்கு போ. அம்மா, இவளுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, எங்க போறதுன்னு தெரியாது. ஒரு முடிவு பண்ணுவாங்க அன்னைக்கு இரவு. இந்த கதை படிச்சு முடிச்சிட்டியா? நான் விதுவிதுத்து போனேன். எம்மா இவ்வளோ சீரியஸ் ஆனதா பொம்பளை மனசு? ஆமாங்க, உங்க அம்மா, எங்க அம்மா, உங்க மனைவி, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மனைவி, உங்க புள்ள, நான், இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கான மனசு அவ்வளோதான். அவ என்ன தெரியுமா செய்யறா? அடுத்த நாள் முடிவு பண்றாங்க எதிர்கொள்ளணும்ட்டு. குளிக்கிறா, கரெக்டாக சாமி கும்பிடுறா, குழந்தைக்கு தேவையானதெல்லாம் செய்கிறா. செஞ்சு அந்த குழந்தை கரெக்டாக 6 மணி 6:30 மணிக்கு தூங்க வச்சு 7 மணிக்கு மாமியாருக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு உள்ளே போய் கதவு தாள் போட்டுக்கிட்டு அவன் வரவுக்காக காத்திருக்க தொடங்கினாள். அப்படி சொல்லி முடிஞ்சிருச்சிங்க கதை. பயமாக இருக்குல்ல? நான் அதான் சொல்கிறேன், பெண்களை துன்புறுத்தாதீர்கள். துன்புறுத்தினால் நீங்கள் அச்சப்படுகின்ற எல்லா வேலைகளையும் அவள் செய்ய தொடங்குவாள் என்று இந்த புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது. நாளைக்கு இமயம் வர போறார். துபாய் புருஷன் ஒரு கதை எழுதியிருக்கிறார். சொல்ல மாட்டேன் நான் கதையை, தேடி படிங்க, உள்ளதான் இருக்கு, படிங்க. அழகிய பெரியவன் எழுதியிருக்கிறார். தீட்டுன்னு, வள்ளிசைன்னு, ஞாபக விலங்குன்னு, யாம் சில அரிசி வேண்டினோம், சிவபாலனின் சில குறிப்புகள் எழுதி வச்சிருக்கார். தேடி படிங்க. எஸ்ராவை தேடி படிங்க, சூவேவை படிங்க, புதிய புதிய எழுத்தாளர்கள் சோ தர்மனை படிங்க. சிறிய சிறிய விஷயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்கேயோ தவறவிட்ட ஏதோ ஒரு மணித்துளிகளை அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு கவிதையை வாசித்தேன். ஓ, காதல்னா இதுதானா? அனுபவம் என்பது வேறு. அவன் ஒரு காதலன் எழுதுறான், ஹயஸ் அப்படிங்கிறவன் எழுதுறான், கவிக்கோ இதை மொழிபெயர்க்கிறார். உன் மீதான என் கோபம் உன்னை பார்த்தவுடன் இருக்க பற்றிய உள்ளங்கையிலிருந்து நழுவும் குறுமணல் போல் நழுவுகிறது. இருக்க பிடிச்சிருக்கீங்களா? மணலை சுருள்ள போயிடாது, எவ்வளவு நினைச்சாலும் பிடிக்க முடியாது. அப்படி இருக்குங்க அந்த சொல். அந்த சொல்லை நான் ரசிக்கிறேன். ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு போயிருந்தேன். 50 கவிதைகளுக்கான ஒரு புத்தகத்தை போட்டிருந்தாங்க. கனிமொழி அம்மா அதை வெளியிடுறாங்க, எஸ்ரா அதை வாங்கிக்கிறாங்க. நான் சொல்றேனே, பேசுவதற்காக நான் போன மேடைகளை காட்டிலும் கேட்பதற்காக நான் போன மேடைகள் தான் என்னை உருவாக்கி இருக்கிறது. உண்மையை நான் யார் என்பதனை எனக்கு உருவாக்கியதை கேட்பதும் வாசிப்பதும் தான்.
கேட்பதும் வாசிப்பதும் தான். அது எவ்வளவு பெரிய புத்தகம். ஒரு புத்தகம் இருக்குங்க, ஆண்டன் பாலசிங்கம் எழுதிய புத்தகம், தடைப்பட்ட புத்தகம். ஆஸ்திரேலியா போயிருந்த போது லைப்ரரியில் இருந்ததுங்க, எடுத்து படிச்சுட்டேன். இன்னைக்கு இல்ல அந்த புக்கு. டாவின்சி கோடுங்கிற புக்கு, தடை செய்யப்பட்ட புத்தகம். நான் அமெரிக்காவில் இருந்த பொழுது கண்ணில் பட்டது, படிச்சுட்டேன். வாசிக்கின்ற பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ, இதெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான், உள்ள ஒரு மலை கிடக்குதுங்க. அந்த புத்தகம் 50 கவிதைகளை கொண்ட அந்த புத்தகம். அதுல முதல் பரிசுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இவர் தான் தேர்ந்தெடுத்தார், அறிவுமதி சார் தான் தேர்ந்தெடுத்தார் அந்த கவிதையை. 350 8000 இருந்து 350, 350 இருந்து 50, 50 இருந்து 3, 3த்துக்கும் 1,75,000, 25,000 பரிசு. 2 வரி எழுதுனதுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த நாட்டில். எழுதுங்க, வாய்ப்பு வருகின்ற பொழுது எழுதிடுங்க. இந்த ரவிக்குமார் சார் எழுத தொடங்கிட்டாரா இல்லையா? சொல்றாருல, நான் எழுதினேன், என் மகளை பார்த்தவுடன் நான் எழுதினேன், அவள் பொட்டிட்டால் நான் என் புருவங்களை சரி செய்தேன். அந்த அனுபவம் போதுமானது, அந்த அனுபவம் போதுமானது. பாருங்க, முதல் கவிதை, இவர்கள் எல்லாம் சேர்ந்து பரிசு தந்த முதல் கவிதை, பரிசு பெற்ற கவிதை, வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். தனித்தனியா போட்டு போயிருந்தா கொத்தி சாப்பிட்டிருப்பேன், ஜோடி ஜோடியா போகுது. இரண்டாவது கவிதை, தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. அது நேரம் சட்டிக்கு தான் போகுது, நதிக்கு வராது. டாட்டா சொல்லுது நதி. கவிஞன் தான் இப்படி பார்க்க முடியும். சொல்லி பெருக்கிய பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். 3வது பரிசு. நான் அசந்து போன பல கவிதைகள் உள்ள இருக்கு. இவங்கெல்லாம் சேர்ந்துதான் அதுக்கு 3 பரிசுகளை கொடுத்தாங்க. எனக்கு நான் என்ன கொடுத்துருந்தேன்னா, எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நான் வேற 3 கவிதைகள் உள்ளேந்து எடுத்தேன். ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. உள்ள இருக்கு கவிதை. கடைசி இலையை முதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். அந்த சுடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் பழைய நீர். பனிப்படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன், வழிந்தது கண்ணீர். ஆக பெரிய ஒரு கவிதையை சொல்லிட்டு போறேன் நான். என்னை இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த எழுச்சி கவிதை என்று சொன்னால் நான் இதைத்தான் சொல்லுவேன். 2 வரியில முடிச்சிருக்கான். எழுதினவன் யாருன்னு தெரியல, அந்த புக்ல இருக்கு. பெருங்கடலை காட்சிப்படுத்திக்கோங்க. பெரும் கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. நீ பெருங்கடலா இருந்துட்டு போ, நான் மீன் குஞ்சுதான், என் துடுப்பு ரொம்ப சின்னதுதான், நான் அசைத்து கொண்டிருப்பது பெருங்கடலை என்று சொல்கிறான் அந்த மா கவி என்றால். புத்தகம் நம்மை எழுச்சியுறச் செய்கிறது. இந்த உலகத்தில் நான் போதுமானவன் என்று எனக்கு சொல்லுவதற்கு, என் புத்தி அடுத்தவர்களுக்கு வழிபடுத்துவதற்கு, அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கலவரம் இல்லாமல் அறம் சார்ந்த வாழ்க்கையை, ஒழுக்கமான வாழ்க்கையை, தலைமைத்துவ வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு, நான் மனிதர்களை புரிந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்கின்ற அந்த புத்தகம் அறத்தை, மனிதனை மனிதனாக செய்கிறது. அதுதான் ஒரு புத்தகம் செய்யும். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம்.